ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம சென்னை டு துபாய் ஜேர்னி தான் பார்க்குறோம். பாருங்கள், இந்த சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, அது முடிய போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறேன்னாங்க. அதனால் நம்ம வந்து இமீடியட்டாக டிக்கெட் புக் பண்ணிட்டு சென்னையிலேருந்து துபாய் போகிறோம். இன்றைக்கி போகிற ஃப்ளைட் வந்து எமிரேட்ஸ், நம்பர் வந்து EK545, சென்னை டு துபாய். காலையில் 9:50 ஃப்ளைட் டைம். அங்கே அரைவல் வந்து 12:20 ஆஃப்டர்நூன் துபாய் டைமில் அரைவல். இன்றைக்கி நம்ம உட்காந்துருக்கிறது பார்த்திங்கன்னா சீட் 43 JK, ஆமாம் IJK 3 சீட்டு. ஸோ இது பாருங்கள், வந்து உட்காந்தாச்சு. கேல நம்ம பையன் ஆல்ரெடி உட்காந்தாச்சு. அது மாதிரி ஜேயில் நான் உட்காந்துருக்கேன், ஐயில் வந்து பொண்ணு உட்காந்துருக்காங்க. ஃப்ளைட் டைம் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா 3 hours 45 minutes இருக்கும். பாருங்கள், நம்ம எமிரேட்ஸோட என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரியும். எப்போவுமே என்னோடய வீடியோலையும் நான் இந்த ஃப்ளைட் பாத்தோட சிமுலேட்டர் எப்போவுமே காட்டுவேன். ஸோ சென்னை டு துபாய் வந்து பெங்களூர், கோவா மேலோடி அது மாதிரி ஒமான் வழியாக நம்ம துபாய்க்கு போவோம் யூஸ்வலாக. இன்றைக்கி அதே ரூட் தான் நம்ம போகிறோம். ஸோ இதில் பிரச்சனை என்னன்னா, இந்த ரைட் சைடில் பார்க்குறீங்க இந்த கடல், அங்கே தான் நமக்கு ப்ராப்ளமே. எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறோம். இப்போ பாருங்கள், நம்ம பக்கத்தில் இருந்த ஒரு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் கொலம்போ போகுது. அது டிபார்ச்சர் கரெக்டாக கிளம்பிச்சு. இப்போ நம்ம ஃப்ளைட் வந்து 9:45 தான் ஆகுது. 5 minutes ஏர்லியாக புஷ் பேக் பண்ணுறாங்க. ஆக்சுவல் டைம் 9:45க்கு புஷ் பேக் பண்ணுறாங்க. ஃபுல் ஃப்ளைட். இது வார் நடந்துகிட்டு இருந்தாலும் ஃபுல் ஃப்ளைட்டாக இருக்குது. அது மாதிரி தான் நாங்கள் வரும்போதும் ஃப்ளைட்டு ஃபுல்லு. ஆனால் முக்கால்வாசி ஏர்போர்ட்டில் இந்தியன்ஸ் தான், வேறு நேஷ்னாலிட்டிஸே இல்லாத மாதிரி ஏர்போர்ட்டும் ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. துபாய் ஏர்போர்ட்டு போகும்போது எப்படி இருக்குதுன்னு தெரில. ஆனால் இங்கேயும் ஃபுல் ஃப்ளைட். இப்போது ரேட்டெல்லாம் பயங்கர எக்ஸ்பென்சிவ். நார்மலாக இருக்கிறத விட 3 மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது ரேட்டு. மேபி ஃபியூயலெல்லாம் ரொம்ப மார்க்கெட்டில் ப்ரைஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதனால் ஃப்ளைட் டிக்கெட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி டிமாண்டும் இருக்குது. பாருங்கள், மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டு ரைட் சைடில் ரோடு தெரியுது. நம்ம இப்போ ஃப்ளைட்டில் ரன்வேல என்ட்ரு ஆகிறோம். பாருங்கள், இப்போ டேக் ஆஃப்க்கு ரெடி ஆகிட்டோம். ஸோ நான் ப்ரைஸு 3 times ஹையராக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அது எதுனாலன்னா ஃபியூயல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது மாதிரி UAEக்கு வந்து ஃப்ளைட்ஸ் வந்து அவங்களோட கவர்மெண்ட் ஃப்ளைட்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு ஆப்ரேட் ஆகுது. ஏர் அரேபியா வந்து ஷார்ஜா, அது மாதிரி துபாய்க்கு வந்து எமிரேட்ஸ், அது மாதிரி அபுதாபிக்கு வந்து எத்திகாட். இந்த 3 மட்டும் தான் ஆப்ரேட் ஆகுது. வேறு எந்த ஒரு ஏர்க்ராஃப்ட்டும் எந்த ஒரு கண்ட்ரியில் இருந்தும் வேறு ஏர்க்ராஃப்ட்டு வர்றது கிடையாது துபாய்க்கு. ஸோ அதனால தான் டிமாண்டும் ஹையாக இருக்கனால ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நினைக்கிறோம். பாருங்கள், டேக் ஆஃப் நல்லா ஃபாஸ்ட்டாக போய் டேக் ஆஃப் வர்றாங்க. இது வந்து தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா ஃப்ளைட் வந்து ஃபுல்லு, அப்போ லோடும் ஃபுல்லாக இருக்கும், லக்கேஜ் அதெல்லாம். அதனால் எப்படியும் ஃபுல் ஸ்பீடு எடுப்பாங்க. அது மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸும் ஜாஸ்தியாக இருக்கும் அச்சீவ் பண்ணுறதுக்காக, அந்த டேக் ஆஃப் ஸ்பீடு அச்சீவ் பண்ணுறதுக்காக. ஸோ அதோ டேக் ஆஃப் ஆகிட்டோம். எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள் சென்னை சிட்டி. மேலே க்ளவுட்ஸ் தெரியுது. ஸோ மேபி பம்பி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது என்ன ரெயின் க்ளவுட்ஸா இல்லைன்னா எப்படின்னு தெரில. ரெய்னி க்ளவுட்ஸ்னால் கண்டிப்பாக டர்புலன்ஸ் இருக்கும். டேக் ஆஃப் கொஞ்சம் இதுலேயே டர்ன் பண்ணுறாங்க. மேபி க்ளவுட்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக டர்ன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப இவ்வளோ கம்மியாக இதுலேயே டர்ன் பண்ணுறாங்க. இது வந்து புழல் ஏரியெல்லாம் பார்க்குறதுக்கு சான்ஸ் கிடைக்கும் இந்த இடத்துல டர்ன் பண்ணுறப்போ. நம்ம டெல்லி எல்லாம் போகிறப்போ கூட இந்த மாதிரி டர்ன் பண்ணாங்கன்னா பார்க்கலாம். ஸோ அது மாதிரி ரைட் சைடில் பாருங்கள், சென்னை ஏர்போர்ட் தெரியுது. கிட்டேயே டர்ன் பண்ணுறப்போ சென்னை ஏர்போர்ட் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கும். பாருங்கள், க்ளவுட் அவாய்ட் பண்ணுறாங்க. இது வந்து டவுனில் இருக்க கேமரா வழியாக பார்த்தா வீடுங்கள்லாம் எவ்வளோ குட்டியாக தெரியுது பாருங்கள். இப்போ க்ளவுட்ஸுக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கோம். அந்த அளவுக்கு டர்புலன்ஸ் இல்லை. அதெல்லாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டில் போகுது பாருங்கள் க்ளவுட்ஸ். அப்போ எவ்வளோ
ஆக்சுவலாக இந்த க்ளவுட்ஸ் வரும்போது தான் நம்ம ஃப்ளைட்டோட ஆக்சுவல் ஸ்பீடை நம்ம பார்க்க முடியும். பாருங்கள், ரைட் சைடில் கீழே புழல் ஏரி தெரியுது, எவ்வளோ அழகா. பாருங்கள், க்ளவுடுக்கு மேலே நம்ம போயிட்டுருக்கோம். இன்னும் டேக் ஆஃப் தான் ஆகிட்டுருக்கு, மேலே போயிட்டே இருக்குது. ஸோ இப்போ லன்ச் மெனு கொடுத்துட்ருக்காங்க எல்லாருக்கும். பாருங்கள், நம்மளுக்கும் கொடுத்தாங்க மெனு கார்டை. நான் என்னோடய பழைய வீடியோலலாம் பார்த்திங்கன்னா தெரியும், எப்போவுமே இங்கிலீஷ் இருக்கும், அரபிக் இருக்கும், அப்புறம் ரீஜினல் லாங்குவேஜ் இருக்கும். ஸோ இங்கேயும் பாருங்கள், இப்போ இங்கிலீஷ் இருக்குது. இதை திறந்தோன்னா நம்ம ரீஜினல் லாங்குவேஜ் தமிழ் ப்ளஸ் அரபிக் இந்த 3த்துலேயும் கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக அழகாக கொடுக்குறாங்க பாருங்கள். தமிழ் அண்டு அரபிக் இருக்குது. நம்மளுக்கு லன்ச் மெயின் கோர்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா தலசேரி பிரியாணி போட்டிருக்காங்க. இது கேரளா பிரியாணி. இதை ஏன் நம்ம சென்னை ஃப்ளைட்டில் தராங்கன்னு தெரியல. சென்னை பிரியாணி கொடுத்த பரவாயில்ல. ஸோ தலசேரி பிரியாணி, ஒரு கேக்கு, அது கூட வந்து ஒரு ரைத்தா, இதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து சைல்டு மீலு. சைல்டுக்கு வந்து ஸ்பெஷல் மீல் கொடுப்பாங்க. நம்ம சூஸ் பண்ணாலும் சரி, இல்லைன்னா சில பர்டிகுலர் ஏஜ் வரைக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக சூஸ் ஆகிடும். அதை அவங்க பேர் போட்டு பிரிண்ட் பண்ணியே கொடுப்பாங்க. பாருங்கள், எங்கள் ஃப்ளைட்டை ஓவர்டேக் பண்ணிட்டு போகுது பாருங்கள். ஸோ அது சைல்டு மீல் இருக்கவங்க பேர் போட்டு அவங்க பிரிண்ட் பண்ணி தருவாங்க. இது வந்து அடல்ட்ஸ் மீல் மெனுவோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் சைல்டு இருக்கவங்க ஒரு 5-6 வயசுக்குள்ளேன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே சூஸ் ஆகிடும். அப்படி இல்லை ஒரு 12 வயசுலாம் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு சைல்டு மீல் வேணும்னா நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஒமான் வந்துட்டோம். இந்த கடல் எல்லையில் தான் பிரச்சனை இருக்குது. இங்கே பாருங்கள், எவ்வளோ கப்பல் நிற்கிது. வீடியோவில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில, ஏன்னா கொஞ்சம் டஸ்ட்டு ஃபாகாக இருக்கனால தெரிய மாட்டேங்குது. ஆனால் நேரில் நம்ம பார்க்குறப்ப நிறைய கப்பல் தெரியுது. இப்போ பாருங்கள், மஸ்கட் ஏர்போர்ட் தெரியுது. மஸ்கட் ஏர்போர்ட் இது ஆக்சுவலாக நம்ம இந்த ரூட் மேலே இப்படி வரமாட்டோம். இன்றைக்கி என்னன்னு தெரியல, இந்த சைடாக வந்திருக்கும் மஸ்கட் ஏர்போர்ட் மேலோடி. பாருங்கள், எவ்வளோ கப்பல் நிற்கிது பாருங்கள், கச்சு கச்சோன்னு. நிறைய கப்பல் வர்றப்போதே நமக்கு தெரிஞ்சுது. ஆனால் நான் எடுக்கலை, ஏன்னா வந்துட்டு கிளியராக வரல. அதனால் நான் காட்டில் இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சமாச்சு தெரிகிறனால இதெல்லாம் எடுத்திருக்கேன். இந்த கடலில் தான் ப்ராப்ளம் இருக்குது. சரி பாருங்கள், பாலைவனத்தில் நடுவில் ஒரு தண்ணி தெரியுது, ஒரு குட்டை மாதிரி. ஒமான் வந்து நல்லா ட்ரையான பிளேஸ், ஆனால் வந்து நிறைய பியூட்டிஃபுல் லொக்கேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ நம்ம யூஏக்குள்ளே வந்துட்டோம். இப்போது மசாஃபியில் இருக்கோம். நம்ம ஒரு ஃப்ளைட்டு வந்து கிராஸ் ஆகுது பாருங்கள், நமக்கு அடியிலோடி. பாருங்கள், நமக்கு அடியிலோடி ஒரு ஃப்ளைட் போகுது பாருங்கள். ஸோ இது மசாஃபி, வாடி சீஸ் அந்த மாதிரி ஏரியா. இதெல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கிறாங்க, என்னன்னு தெரியல. நார்மலாக வந்துட்டு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் இறக்க முடியும்னு பார்ப்பாங்க. ஆனால் இது என்னன்னு தெரில, ரவுண்ட் அடிக்கிறாங்க. ஒரு வழியாக துபாய்க்குள்ளே என்ட்ராக போகிறோம், லேண்டாக போகிறோம். இங்கே பாருங்கள், க்ரீன் தெரியுது. ஆனால் ரைட் சைடில் ஃபுல்லாக டெசர்ட்டாக இருந்தது, அப்படியே ஸ்லோவாக க்ரீன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ க்ரீனரிஸ், அதுக்கப்புறம் வீடுங்க, ரோடு, அதுக்கப்புறம் திருப்பியும் க்ரீனரிஸ். நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. யூஏஇயில் லேண்ட் ஆக போகிறோம். ஒரு 3 வாரம் லீவுக்கு அப்புறம். பாருங்கள், இது எவ்வளோ டெசர்ட்டாக இருக்குது. இந்த பிளேஸை எவ்வளோ க்ரீனரியாக மாற்றி வச்சுருக்காங்க பாருங்கள். நல்லா வெளியே நல்லா காற்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக ஷேக் ஆகுது ஃப்ளைட்டு. நீங்கள் அது விங்ஸை பார்த்தாலே தெரியும், அது ஷேக் ஆகிறது, பெண்ட் ஆகிறதெல்லாம். பாருங்கள், இதுதான் வந்து முஷ்ரிஃப் பார்க். எவ்வளோ மரம் நட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த பாலைவனத்தில் நம்ம ஊரில் வந்து நிறைய இடத்துல மரத்தை வெட்டுறாங்க. ஆனால் இவங்க வந்து பாலைவனத்தை
செழிப்பாக மாத்திரம் எங்கே பார்த்தாலும் வீட் கல்டிவேஷன், ரைஸ் கல்டிவேஷன், அதாவது கோதுமை பயிரிடுறது, அரிசி பயிரிடுறது, நெல் இதெல்லாம் போடுறாங்க. எவ்வளோ அந்த அளவுக்கு அவங்க க்ரீனாக ஆக்க முடியுமோ அந்த அளவுக்கு க்ரீன் ஆக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், நம்ம இப்போ ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே வந்துட்டோம். அநேகமாக இன்டர்நேஷ்னல் சிட்டி வரும் இப்போது. Appa, we came here with Sajid to eat shawarma, right? ஸோ பாருங்கள், இதுதான் இன்டர்நேஷ்னல் சிட்டி. அந்த ரவுண்டாக தெரியுது பாருங்கள். நம்ம 12:20 தான் லேண்டிங் டைமு. ஆக்சுவலாக 12:10 ஆகுது. கரெக்டாக ஆன் டைமுக்கு நம்ம வந்துட்டோம். லேண்டிங் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓவராலாக ஃப்ளைட்டு ஃபுல்லாக தான் இருந்துச்சு. எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா தான் இருந்தது. நீங்களும் திருப்பி இந்தியாவில் இருக்கீங்க, துபாய்க்கு வரணுன்னா கண்டிப்பாக வாங்க. ரைட் சைடில் பாருங்கள், வெல்கம் டு துபாய். அரபிக்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ A380 ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம ஓவராலாக நான் சொன்ன மாதிரி ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அர்ஜென்ட் இல்லாதவங்க கொஞ்சம் டிலே பண்ணி வந்தீங்கன்னா ஃபியூயல் ப்ரைஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாச்சுன்னா ஏர் டிக்கெட்டும் கம்மியாகும். அது மாதிரி ப்ளஸ் மற்ற ஃப்ளைட்ஸ் எல்லாம் ஓட ஆரம்பிச்சிச்சுன்னா இன்னும் கம்மியாகும். ஸோ இப்போ ஒன்லி எமிரேட் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கனால ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் இருக்கவங்க, ரொம்ப அர்ஜென்ட்டாக வரணுன்றவங்க மட்டும் இப்போ வாங்க. மீதியவங்கெல்லாம் டிலே பண்ணி கொஞ்சம் லேட்டாக வந்தீங்கன்னா கொஞ்சம் காசு சேவ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ, பாய். Celsius. Please keep your seatbelt fastened and your personal electronic devices turned off or in flight mode.